சரவாக் நங்க அம்புவா தேசிய பள்ளியில் முதல் முறையாக தமிழரின் பாரம்பரிய விழாவான பொங்கல் பண்டிகை மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்திய சமூகத்தின் பண்பாடு, மரபுகள் மற்றும் திருவிழா சிறப்புகளை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்கில் இந்நிகழ்ச்சி கடந்த 3 மாதங்கள் திட்டமிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டது. சரவாக்கில் இந்தியர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் நிலையில் பள்ளியின் புதிய மற்றும் ஒரே ஒரு இந்திய ஆசிரியரான பிரசாந்த் அவர்களின் முயற்சியால் இந்த விழா செயல்படுத்தப்பட்டது. இது மாணவர்களுக்கு மலேசியாவின் பள்ளின பண்பாட்டின் வளத்தை அறிமுகப்படுத்திய ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. அப்பள்ளியில் பெரும்பாலான ஆசிரியர்களும் மாணவர்களும் ஈபான் இனத்தைச் சார்ந்தவர்கள். அவர்களின் மத்தியில் நமது பொங்கல் விழாவின் மகத்துவத்தையும் அதன் உட்பொருளையும் வெளிக்கொணரும் நோக்கிலேயே இவ்விழா ஏற்பாடு செய்யப்பட்டது என ஆசிரியர் பிரசாத் குறிப்பிட்டார். மேலும் ஆசிரியர்களும் மாணவர்களும் படகை பயன்படுத்தி பள்ளிக்கு வரும் சூழலில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்து தமிழ் பாடல்களுக்கு நடனம் புரிந்த மற்ற மாணவர்களின் செயல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்நிலையில் இந்த விழாவிற்கு ஆதரவளித்த ஆசிரியர்கள், மாநில YB சிறப்பு விருந்தினர்கள், பெற்றோர்கள், முக்கியமாக அந்த பகுதியில் இருக்கும் ஒரே ஒரு இந்திய குடும்பமான திருமதி விசாலாட்சி அவர்களுக்கும் ஆசிரியர் பிரசாந்த் தனது உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். இந்த இடத்துல இந்த ஒரு பள்ளியில நம்மளுடைய கலாச்சாரமான பொங்கல் விழாவை செய்யணும். நான் ஒரே ஒரு இந்தியன் ஆசிரியர் மட்டும்தான் என்னுடைய பள்ளியில. நம்மளுடைய கலாச்சாரமான பொங்கல் திருநாளை இங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு தெரியப்படுத்தணும். என்னென்ன இருக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை இங்களுக்கு சொல்லணும் என்ற ஒரு முயற்சியில தான் பொங்கல் விழா எங்க ஸ்கூல்ல நடக்கப்பட்டது. என்னதான் இவங்கெல்லாம் வேறொரு மதத்தவர்களா இருந்தாலுமே இங்க இபான் இனத்தவர்களா கூட பெரும்பாலானுமே நிறைய கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்த மாணவர்கள் இங்க வர்றவங்க எல்லாமே போட் எடுத்து இங்க இருக்கிற நிறைய பேர்த்துடைய முக்கிய வருமானமே மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரி வேலை செஞ்சுதான் அவங்களுடைய ஒவ்வொரு நாளுடைய வருமானத்தை அவங்க ஈட்டுறாங்க. இது போன்ற நிறைய இப்ப டலாமன்ல இருக்கிற ஆசிரியர்கள், இந்திய ஆசிரியர்கள் இது போன்ற நம்ம கலாச்சாரத்தை அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு இந்த வகையில் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருமே கலந்துகிட்ட அப்பா அம்மா, உறவினர்கள், ஆசிரியர்கள், இங்க இருக்கிற குடியின மக்களுக்கு அனைவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்மளோட கலாச்சாரத்தை, நம்மளோட உடையெல்லாம் பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அவங்களும் நம்மளோட உடையெல்லாம் அணிஞ்சிட்டு வந்ததை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா பெருமையா இருந்துச்சு. முதல் முறையாக நடத்தப்பட்ட இந்த நிகழ்வுக்கு கிடைத்த வரவேற்பு மிகுந்த உற்சாகத்தையும் பள்ளி சமூகத்தின் ஒற்றுமை உணர்வையும் வெளிப்படுத்தியது.